ஹலோ மக்களே 504வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா ஏசு டாடான்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது சபோ இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி அழுவுதான், இன்னொரு பக்கம் வந்து ஏசு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே அவனுக்கு வந்து சமாதாயிட்டானுங்க. சமாதானம் ஆகி டேய் நம்ம வந்து சபோ சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரீடமா வாழணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறானுங்க அவனுக்கு. கோவாக்டத்துல வந்து செலஸ்டியல் டிராகன் வந்து அரைவ் ஆகி ஒரு நாள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அதே ஈஸ்ட் ப்ளூல இன்னொரு வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஸ்வாட்மன் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான். அது வேற யாருமே இல்ல, அது நம்ம ஜோரா தான். அவனை பாத்தீங்களாடா, இது வரைக்கும் அந்த மூஞ்சி நான் பார்த்தது இல்லடா, ஜெயிண்ட் மூஞ்சி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது நம்ம மங்கிடி டிராகனோட கப்பல் தான். அங்க இன்னொரு பக்கம் நின்று தான் நம்ம ஜோரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். கல்ல தூக்கிட்டு வேற லெவல்ல வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்காண்டி நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்ட டிராகன் எங்க தான் போனான்னு சொல்லிட்டு இவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது அவன் தானு சொல்லி கேக்குறாங்க. டே இவனை சரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவனை கொண்டு போய் ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு நேரம் நீ எங்க போனான்னு சொல்லிட்டு இவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கா. நான் செரிமோனிக்கு போயிருந்தேன், செலஸ்டியல் டிராகன் வந்திருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செலஸ்டியல் டிராகன் வந்திருந்தானா, என்ன எதுக்கு நீ கூட்டு போறன்னு சொல்லிட்டு இவன் கோவா கத்திக்கிட்டு இருக்கா. கூமவும் அதே ஷிப்ல தான் இருக்கான். நீ வந்தினா ஏகப்பட்ட பேர் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா என் மூஞ்சே இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றான் இவன்கோ. நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும், எல்லாத்துக்கும் தயாராகணும், எல்லா சாப்பாடு எல்லாமே தயாரா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் ஹால் வில்லேஜ்ல வந்து நம்மளுக்கு இப்பதான் ஃபுட் சப்ளை தந்தாங்க, எல்லாத்தையும் நாங்க லோட் பண்றேன்னு சொல்றாங்க அவங்க. சரிடா இங்க இருந்து பால்டிகோக்கு நம்ம வண்டியை விடுங்கடா, எடுத்து கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு மங்கிடி டிராகன் இங்க இருந்து கிளம்பிட்டார் அவரு. அதுக்கப்புறம் திரும்பி கோவாக்ன்றது தான் காட்டுறாங்க. கிரேட் டெர்மினல் ஏறதே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. திரும்பி ஏகப்பட்ட ஜங்க்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. பழையபடி திரும்பியும் கிரேட் டெர்மினல் வந்து உருவாகிருச்சு. அதுக்கு பிறகு கட் பண்ணி நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. நான் அவனை அடிக்க வரப்போறேன்னு சொல்லிட்டு லூஃபி ஏசு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ஏசு ஒரு பக்கம் நகண்டுட்டான். என்னன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் அவனை அடிக்க போயிருப்பான். பார்த்தா அவனை அடிக்கக்குள்ள கை திரும்பி ரிட்டர்ன்ல வந்து சுத்திக்கிட்டு போறான் லூஃபி. ஏசு அதை பார்த்து நக்கலை திரிச்சுக்கிட்டு இருக்கான். டே என்ன நீ ஈக்குவலுக்குள்ள வரலன்னு சொல்றான் ஏசு. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கானாலும் பிரச்சனை இல்லடா, ஆனா நீ வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணினா அதை அடிக்கணும்டா, ரப்பர் ஷீலை நீ பார்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்றான் ஏசு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் கரெக்டா தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் சொன்னது தெளிவா புரிஞ்சுக்கூடா, அப்ப தாண்டா நீ தெளிவா நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஏகப்பட்ட ஆபத்துல இருந்து காப்பாத்த நினைச்சா நீ உடனே காப்பாத்திக்கிட மாட்டியா, இல்லன்னா தண்ணியில மூழ்கி இறந்துருவான்னு சொல்லிட்டு ஏசு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த கம் கம் பவரை யூஸ் பண்ணி பிஸ்டல் மாதிரி அடிச்சு பறக்கூடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே லூஃபி உன்னோட பவர் உண்மையிலே வேற லெவலா இருக்குடான்னு சொல்லிட்டு சபை பேசுறான். நீ நல்ல கையை ஸ்ட்ரெச் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நேத்திக்கோட நீ சூப்பரா சண்டை போட்டேன்னு சொல்றான். டே சபோ வாய மூட்றா, லூஃபி வந்து நீ எப்பவுமே ஈஸியா ட்ரீட் பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏசு. நீ சொன்னதான் கரெக்ட் சபோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் லூஃபி. பார்த்தா ரெண்டு பேருக்கும் சபோ இருந்த மாதிரி பிரம்ம மாதிரியே தெரியுது அவனுக்கு. பார்த்தாங்க சபோ இல்ல, லூஃபி எப்படி தலை தொங்கி போய் நடந்து போய்கிட்டு இருக்கான். சபோ வந்து உண்மையிலே நல்ல பிரதர், ஒன்னே மாதிரி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே என்னடா சொல்ற, நான் உன்னை நல்லா தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏசோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். ஏசு தள்ள ஒரு போடு போடுறான் அவனை. டே சபோ இது வரைக்கும் நீ அடிச்சதே கிடையாடா, நீ தண்டா அடிப்பன்னு சொல்லிட்டு ஏசுக்கு லூஃபிக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டாடான தான் கட்டுறாங்க. டாடான் தலையில ஏதோ ஒரு பேப்பர் தூக்கி வீசுறாங்க. என்னடா அது பேப்பர்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காவா. இன்னையில இருந்து எனக்கு ஒரு புது நாட்டை நான் உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏசு எழுதி இருக்கான். புது நாட்டை எழுதிட்டானா, இது என்னடா பேப்பர்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டு இன்னொரு பேப்பர் வருது. பார்த்தா லூஃபி அதே மாதிரி தூக்கி வீசுறான். ஏஸ் கிங்டம் லூஃபி கிங்டம் சொல்லிட்டு டாடானோட வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க. இது என்னடான்னு சொல்லிட்டு டாடான் வந்து நின்னுகிட்டு இருக்கா. நாங்க ஸ்ட்ராங் ஆகுத வர நாங்களா இங்கதான் வாழ போறோம், இனிமேல் வந்து டாடான் கிங்டத்துக்குள்ள நீங்க போங்க, நாங்க இங்க இருந்து கூட சொல்லிட்டு ஏசு லூஃபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தலையில கை வைக்கா, இவனுக்கு ஏன்டா அந்த வரத்து வராங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா லூஃபி தனியா போய் அந்த கரடி கூட போய் சண்டை போட போய்கிட்டு இருக்காம. ஏஸ் இந்த கரடி வந்து ரொம்ப பெருசா இருக்கு, உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே அதை நீ தாண்டா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான் ஏசு. அப்படியா சரி இதை நானே ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்குறான். பாஞ்சு அடிக்க போறான். பார்த்தா அந்த கரடி பாஞ்சு வந்து லூஃபி ஒரு போடு போடுது. அடிச்சல்ல ரத்த வெள்ளத்துல செதறிட்டான் லூஃபி. நோன்னு சொல்லிட்டு ஏசோ கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபியை கெட்டி தூக்கிட்டு வரான் அவன். டாடா கிங்டத்துல யாராச்சும் இருக்கீங்களா, லூஃபிக்கு அடிபட்டுருச்சு, அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாகுரா லூஃபியை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரான். உள்ள வாங்கடான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா லூஃபிக்கு காயம் பட்டுருச்சு. உன்னை ஏசு தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கான். உடனே அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். இவ்வளவு காலமாடா கட்டாயிருக்கு, இன்னும் டீப்பா கட்டாயிருந்தா இவன் இறந்திருக்கவே செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு மோகரா பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க 3 பேரும் சேர்ந்து தானடா அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டீங்க, இப்ப அப்படி சண்டை போடலன்னு சொல்லிட்டு மோகரா கட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லா தப்பு என் மேலதான் சொல்றான். நாங்க இன்னும் தனியா ஸ்ட்ராங் ஆகல, எங்களை நாங்க இன்னும் ப்ரூவ் ஆகல, நாங்க இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஏசோ அழுதுகிட்டு இருக்கான். லூஃபியை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஏசு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து டே காய்ஸ் வாங்கடா, மாக்கின வந்திருக்கா, அவளுக்கு சாக்கே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாக்கின வந்து நின்னுகிட்டு இருக்கா. இது மத்தவங்களுக்கு வந்து நீ மரியாதை கொடுக்கணுமா, இது எதுக்கிட்ட நீ கேட்கறன்னு சொல்லிட்டு மாக்கின வந்து ஏஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கா. லூஃபியோட பெரிய அண்ணனா வந்து நான் இருக்கேன், அதனால ரெட் ஹேர் சங்ஸுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவன் தான் வந்து என் சின்ன தம்பியை காப்பாத்திருக்கான், அவனுக்கு நான் ஒரு நாள் போய் பார்ப்பேன், அவன்கிட்ட போய் நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மாக்கின சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லி ஆரம்பிக்காவா. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபியும் ஏசையும் திரும்பி வெளியே கட்டுறாங்க.
அவனுங்களும் ஊருக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயே திருடி திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா திருடி சாப்பிட்ட இடத்துல தேங்க்யூ ஃபார் மீல்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சாக்கிறானுங்க. அவனுங்க சாக்கி நான் சொல்லி கொடுத்ததை வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவனை ட்ரைனிங் எடுத்து நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பீஸ்ட போய் அடிக்க போறானுங்க. பாஞ்சு பாஞ்சு வேற எல்லாம் போய்கிட்டு இருக்கானுங்க. பீஸ்ட் வாயிலே ஒரு போடு போடுறானுங்க. லூஃபியும் அவனு சேர்ந்து நொறுக்கி எரிஞ்சிட்டானுங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த கரடியை சாச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் சபோ இல்ல லூஃபி ஏசு ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. கேங்ஸ்டர் எல்லாத்தையும் பயப்பட வைக்கிறானுங்க. அண்ணனும் தம்பி சேர்ந்து ஒருத்தரையும் நொறுக்கி எறிகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போக போக விதவிதமான விலங்கு கூட எல்லாம் சண்டை போட்டு மாச காட்டுறானுங்க. இன்னொரு பக்கம் கார்பும் ட்ரைனிங் கொடுக்கறாரு. அடிச்சு 2 பேரும் ஏர்ல பற கொடுத்தாரு அவரன். அப்புறம் அண்ணனும் தம்பி நாளுக்கு நாள் வளர்ந்து போய்கிட்டே இருக்கானுங்க. 7 வருஷமும் முடியுது. ஏசு 17 வயசுக்கு வந்துட்டான். லூஃபி வந்து 14 வயசுல இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனுக்குன்னு ஒரு படகு ரெடி பண்ணிட்டான். அவன் அங்கிருந்து நான் கிளம்புறேன்னு சொல்றான். அவன் ஏசு பார்த்து போயிட்டு வாடான்னு சொல்றான். அவன் நான் இன்னையில இருந்து முரட்டுத்தனமான பைரட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் இன்னும் வந்து எனக்கு 3 வருஷம் இருக்கு. இந்த 3 வருஷத்துல நான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவேன். நீ வெளியே போன மாதிரி நானும் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டாடா காமிச்சு வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவன் பைரட் ஆனதுக்கு. கூடிய சீக்கிரத்துல என்னோட பேரு எல்லா பேப்பர்ல வரும் பாத்துக்கிட்டே இருந்து சொல்றான். ஏஸ் ரோஜர் வந்து அவன் பையனை வந்து சீக்கிரட்டா வளர்க்கணும்னு நினைச்சான். ஆனா இப்போ உலகத்துக்கே தெரியாத மாதிரி அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏசு சின்ன வயசுலயே மாசா கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இதை கேட்டனே கார்பு என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேயர் பாத்துக்கிட்டு இருக்காரு. டாடானோ வீட்டுல அமைதியா உட்கார்ந்துருக்கா. இந்த குழந்தைய நீ தான் நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லிட்டு கார்பு முதல்ல கொடுத்த நாளெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. பாஸ் ஏஸ் இங்கிருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து வரானுங்க. கார்புக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஏகப்பட்ட டென்ஷன் ஏத்திடுவான்டா. அந்த யூஸ்லெஸ் ஆள் வேற எதுக்குடா இங்கிருந்து போனான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏஸ் வேற உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போனா மேடம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வேற கொடுக்க வந்திருக்கானுங்க. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னதான் சொல்ல வாரான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் உங்களுக்கு நன்றி சொன்னா மேடம் அப்படின்னு சொல்றானுங்க. சடனா அழ ஆரம்பிச்சிட்டா. அவன் ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர்ல அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் போயிட்டானுங்க. இப்போ நம்ம லூஃபி மட்டும் தான் இருக்கான். அவனும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 3 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கம் பிஸ்டல் சொல்லிட்டு கல்லெல்லாம் அடிச்சு பறக்கூடுதான். லூஃபி ஆல்ரெடி நீ வந்துட்டடா, இன்னும் நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு சபை பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பவரை யூஸ் பண்ணி அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கம் பிஸ்டல் சொல்லிட்டு கல்லெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். நான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்டா, இது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு கையை தூக்கி நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். அது பிறகு கொஞ்சம் மாசம் போகுது. டே லூஃபி இந்த பேப்பரை பாட்டான்னு சொல்லிட்டு டோக்ராங்க இருந்து ஓடி வரான். என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஏசு அவனோட பேரை உள்ள கொண்டு வர வச்சுட்டான். அவனுக்குன்னு ஒரு குருவை ரெடி பண்ணிட்டான். அவனுக்கு ஷிப்பை வர வச்சுட்டான். ஏசு நீ வேற லெவல்டா, ஒன்னே மாதிரி நானும் டாப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 3 வருஷம் போகுது. லூஃபியும் கிளம்புறான். டாடா நான் இங்க இருந்து கிளம்புறேன், என்னை சென்ட் ஆஃப் பண்ண நீங்க வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே மேயரும் மாக்கினவங்க இல்லடா, அதனால இங்க நாங்களும் உங்களை பத்தி எதுவும் கவலைப்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டாடான். போவன்னா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டாடான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் சரின்னு சொல்றாங்க அவங்களும். ஆனா போனவன் அப்படி சடனா ரிட்டர்ன் வரான். எனக்கு மவுண்டைன் பேண்டிட்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றான். சொல்லிட்டு வாய முடிட்டு போடான்னு சொல்றாவா. ஆனா உங்களும் பிடிக்கும் கைஸ்ன்னு சொல்றான். சொன்னோன்னே அவனும் ஆள ஆரம்பிச்சிட்டா. இப்பெல்லாம் பேசாதடா, ஒழுங்கு மரியாதை போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா லூஃபி நல்லா வளர்த்ததுக்கு அவ அதுக்கும் ஆனந்த கண்ணீர்ல ஆள ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் லூஃபி அங்க இருந்து கிளம்பி இருந்திருக்கான். பார்த்தா விண்டு வில்லேஜ்ல இருந்து தான் கிளம்புறான். லூஃபி என்னோட ஃபிஷிங் போட் அவனு எடுத்துட்டு போடா, அது பழசு தாண்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஆளு பேசிக்கிட்டு இருக்காரு. நீ கொண்டு போறது சின்ன போட்டுடா, அது எப்பனாலும் மூழ்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையை நான் இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சபோ நான் வந்துட்டேன்டா, கடலுக்குள்ள இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். சபோ வந்து ஃபர்ஸ்ட் போனா, ஏசு செகண்ட் போனா, நான் லாஸ்டா போறேன், லாஸ்டா போனால டாப்ல நான் வருவேன்டா, உங்களை சீக்கிரம் தாண்டி வருவேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு நீயே கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. நான் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன், நானு களத்துல இறங்குன்னு சொல்றான் அவன். சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு லூஃபி போய்கிட்டே இருக்கா. அங்க இருந்து நான் இவனை ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மாக்கினோ பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல இன்னொரு பைரட்டும் கிளம்பிட்டானான்னு சொல்லிட்டு மேயர் பாக்குறாரு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு சீக்கிங் பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. லூஃபி முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கு. பார்த்தா லூஃபி வேற நின்னுகிட்டு இருக்கான். டே லோக்கல் சி மான்ஸ்டர், உனக்காண்டி தான்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பழச ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த டெக்னிக்கை நான் 10 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா, இதை நீ பாருன்னு சொல்லிட்டு கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு சி மான்ஸ்டர் ஒரு குத்து குத்துறான். அடிச்சட்ல சி மான்ஸ்டர் செதறிடுச்சு. உனக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. டாடான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா சி மான்ஸ்டரே ஒரு அடியில் அடிக்கிறானா நம்ம ஆளுகன்னு சொல்லிட்டு இவன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லிட்டு டாடன் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னோட குரூல மொத்தம் 10 பேராச்சும் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பைரட் பிளாக் இருக்கணும். சரி நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்குறான். நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகும்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பழைய கதை எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ லூஃபியோட அண்ணன் 2 பேருமே இல்ல, இப்ப லூஃபி மட்டும் தான் இருக்கான். அவனுக்கு லாஸே பெரிய லாஸா இருக்கு. இப்ப நடக்கிற காலத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. லூஃபியோ கத்தி அழுதுகிட்டே இருக்கான்.
நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகன்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படி முடியும்? எனக்கு பிடிச்சவங்களே நான் கை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு லூஃபியே அழுதுகிட்டு இருக்கான். ஏஸ் நான் இன்னும் வீக்கா தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.